சுந்தரவல்லியோட அராஜகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சூர்யா தானே பண்ணாதாங்க வேலைக்காகும். அவன் பொண்டாட்டிக்காக பிச்சை எடுக்கான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே அந்த அம்மா போயிட்டு அந்த கோயில்லையும் போய் சண்டை போட போகிறாங்க. அதுதான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கைஸ். சுந்தரவல்லி யாராருக்கெல்லாம் பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சூர்யாவோட நடிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுங்க. இந்த மாதிரி மாதவிக்கு வந்து விஷயம் தெரிய வருதுங்க. சூர்யா கோயில் வாசலில் போய் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அதையும் தெரிஞ்சு இந்த கொள்ளச்சாட்டனும் மாதவியும் போயிட்டு சுந்தரவல்லிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. சுந்தரவல்லியும் வந்துட்டு என்ன நம்ப முடியலையே, அவன் போய் இப்படிலாம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக தான் பேசுகிறாங்க. அப்போ அவங்களோட அந்த சீரியஸ்னஸோட புரியல, சூர்யாவோட காதலோட சீரியஸ்னஸ் புரியல அவங்களுக்கு சுந்தரவல்லிக்கு. சுந்தரவல்லி வந்து சரி வா நம்ம போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கிளம்பி போய் பார்த்தா சொன்ன மாதிரி சூர்யா வந்து அங்கே எல்லாருக்கிட்டையும் அவங்க ஒய்ஃபுக்கு பரிகாரம் பண்ணுறதுக்காக வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்காருங்க. சுந்தரவல்லிக்கு வந்து என்ன ஒரு கவலைனா, நம்ம பையன் இவ்வளோ பெரிய ஆள், நமக்கு மற்ற சாம்ராஜ்யத்துக்கு அவன் தான் வந்து ஒரே ஒரு வாரிசு, அவன் போயிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு ஒரு கோவம் சுந்தரவல்லிக்கு. எல்லாமே அருணாச்சலம் ஐயாவால் தான் நடக்குது, அவங்க தயவு இல்லாமல் நடக்காதுன்னு சொல்லிட்டு சுந்தரவல்லியை மறுபடியும் அருணாச்சல ஐயா மேலே தான் கோவப்பட போகிறாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ வந்து சூர்யா வந்து கூப்பிட்டா வரமாட்டோன்னு நல்லாவே தெரியும். அதனால் வந்து போலீஸ்காரங்களை விட்டு அங்கே இருக்க மற்ற பிச்சைக்காரங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க, பிச்சைக்காரன் சொல்லிட்டு மற்ற இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அடித்து துரத்தி விட்டுடுறாங்க நம்ம சுந்தரவல்லி. சுந்தரவல்லி வந்து இவ்வளோ பெரிய கல் நெஞ்சுக்காராக இருப்பான்னு நாங்கள் இது கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்புறம் ஒரு வழியாக போலீஸ்காரங்க வந்து அடித்து துரத்தும் போது சூர்யா வந்து அவருடைய கருத்தை சொல்லி எல்லாத்தையும் சமாளிச்சிட்றாருங்க. அவரும் கரெக்டாக பாயிண்ட்டாக பேசுன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களும் வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு. சுந்தரவல்லி அம்மா பற்றி தான் உங்களுக்கு தெரியுங்க, இவன் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு ஃபுல்லாக ஆட்டம் ஆடுவாங்க, பத்திரகாளி ஆட்டத்தை போடுவாங்க. அதே மாதிரி தான் நினச்ச மாதிரி நடக்குது. நேராக போகிறாங்க, அருணாச்சல ஐயா கிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து இன்னொரு ரோட்டில் உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன் கோயில் வாசலில், எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது, நம்ம சாம்ராஜ்யத்துக்கு ஒரே ஒரு பையன் வந்தான், இவனே போய் இப்படி பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து சொல்கிறாங்க அண்ணாச்சில், அவன் பொண்டாட்டிக்காக அவன் பண்ணுறான், பரிகாரம் பண்ணுறான், ஏதோ பண்ணுறான், உனக்கு என்ன கஷ்டம், நீ உன் வேலையை பாரு சுந்தரவல்லி, போய் ஆஃபீஸில் நான் வேலைக்கோ போய் பாருன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு நம்ம அருணாச்சலையா. அதுக்கு வந்து கோவப்பட்ட சுந்தரவல்லி என்னன்றாங்கன்னா, நீங்கள் வந்து இப்படி வேணா இருக்கலாம், உங்கள் பையன் இல்லைன்னு நினச்சிட்டு கூட இருக்கலாம், ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியாது, நான் வந்து அவனை கேர் பண்ணிக்கலாம், அவன் மகன் தான், அவன் என்ன தான் என்கிட்ட பேசினாலே அவன் பையன் தான் சொல்லிட்டு நேராக போய் நந்தினியை போய் இதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. ஆல்ரெடி அவங்க உடம்பு முடியாமல் படுத்துட்ருக்காங்க. நந்தினிக்கு எவ்வளோ தான் வந்து இன்னும் கெடுதல் நடத்த போகிறாங்கன்னு தெரியல சுந்தரவல்லி. சுந்தரவல்லி அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட தெரிவிக்காதீங்க, தப்பு பண்ணுறது சரிங்க, இது வரையும் ஏதோ கோவத்தில் பண்ணலாம், ஒரு மனசாட்சியும் கூட இல்லாமல் இருக்கும். அவங்கள வந்து எதனா வந்து எபிசோடில் எதனா பண்ணுவாங்களா, இல்லை அவங்க கடைசி வரையுமே இருப்பாங்களா, ஏன்னா மெயின் அக்யூஸ்டே அவங்க தான். அதனால் வந்து அவன் சூர்யா எதுவும் பண்ண மாட்டான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சுந்தரவல்லி வந்து பண்ணுற தப்பு உணர்ந்து தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. அதை கூட தெரியாமல் சுந்தரவல்லி வந்து இப்படி பண்ணிகிட்ருக்காங்க. சூர்யாவுக்கு என்றைக்கு இருந்தாலுமே வந்து அவன் வந்து வந்து சுந்தரவல்லி தான். என்றைக்குனா ஒரு நாள் வந்து கழுத்துலேயே ஒரு அடி போட்டு இப்படிலாம் பண்ணுற தப்புன்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க. பை பை கைஸ், அடுத்த